வெல்கம் டு இரேகா நீட் ஃபிசிக்ஸ். ரூதர்ஃபோர்ட் ஆல்ஃபா பார்ட்டிகல் ஸ்கேட்டரிங் எக்ஸ்பெரிமெண்ட்லேருந்து நியூமரிக்கல் சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ப்ராப்ளம், ஆல்ஃபா பார்ட்டிகல் ஆர் ஸ்கேட்டர்டு ஃப்ரம் அ நியூக்ளியஸ் ஆஸ் shown in figure out of 4 parts which is not possibleனு கேட்குறாங்க. ஸோ சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கு நான் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம எல்லா ரேவும் கம்பேர் பண்ணலாம். ரே ஏ வந்து க்ளோஸ் டு நியூக்ளியஸ் வரும்போது டிஃப்ளெக்ட் அவே ஃப்ரம் நியூக்ளியஸ், கரெக்டு. ரே பி வந்து க்ளோஸ் டு நியூக்ளியஸ் வரும்போது டர்ன்ஸ் பேக்கு, இந்த கேஸும் பாசிபிள். ரே சி க்ளோஸ் டு நியூக்ளியஸ் வரும்போது இட் லுக்ஸ் லைக் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ், இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரே டி வந்து க்ளோஸ் டு நியூக்ளியஸ் வரும்போது டிஃப்ளெக்டிங் அவே ஃப்ரம் நியூக்ளியஸ். ஓகே, நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் இஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு தெரியும், நியூக்ளியஸ் இஸ் ஆல்சோ பாசிட்டிவ்லி சார்ஜ் தெரியும். இது ரெண்டுக்கும் என்ன ஃபோர்ஸ் இருக்கும்? எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் ஆஃப் ரிப்பல்சன் இருக்கும். ஸோ ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் இருக்கும் போது ஒரு ரே வந்து நியூக்ளியஸ் கிட்ட வரும்போது அது டிஃப்ளெக்ட் ஆகி அவே ஃப்ரம் த நியூக்ளியஸ் தான் ட்ராவல் ஆகும். இது கரெக்டு. பி கேஸ் வந்து ஹெட் ஆன் கொலிஷன், இட் ஆல்சோ கரெக்டு. சி பாருங்கள், ரிப்பல்ஸ்க்கு பதிலாக அட்ராக்ட் ஆகி டுவர்ட்ஸ் த நியூக்ளியஸ் ட்ராவல் ஆகுது, இதுதான் நாட் பாசிபிள். டியும் டிஃப்ளெக்டிங் அவே தான், இது கரெக்டு. ஸோ சி இஸ் நாட் பாசிபிள். ஆன்சர் இஸ் சி. What will be the correct angle for alpha particle scattering for an impact parameter b equal to 0? ஒரு நியூக்ளியஸ் நம்ம டிஃப்ரெண்ட் ரே கொடுக்குறோம். ஹெட் ஆன் கொலிஷனில் ஒரு ரே கொடுத்தோம்னா அந்த ரே அப்படியே டிஃப்ளெக்ட் ஆகி வந்துடும். இங்கே ஒரு ரே கொடுக்குறோம் அப்படின்னா இது டிஃப்ளெக்ட் ஆகி போகும். இப்படி ஒரு ரே கொடுத்தா லைட்டாக டிவியேட் ஆகி போகும். இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கேசஸ். சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கும் ஏதாவது ஒரு ரேக்கும், இப்போ இந்த ரேக்கு நான் ஒரு லைன் எடுத்து இது ரெண்டுக்கு நடுவில் உள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணால் இதுதான் எனக்கு பி. ஸோ இந்த லைன் இதோட வெலாசிட்டி வெக்டார் எடுத்துக்கிட்டு இந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்க்கு இதுக்குள்ள பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணால் இதுதான் பி, இம்பேக்ட் பேராமீட்டர். ஸோ இதை வச்சு பாருங்கள், இம்பேக்ட் பேராமீட்டர் அதிகமாக இருக்குது அப்படின்னா டீவியேஷன் கம்மியாக இருக்குது. இம்பேக்ட் பேராமீட்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னா இங்கே வந்து ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் அதிகமாக இருக்குது. இங்கே வெரி ஸ்மால் இம்பேக்ட் பேராமீட்டர் சென்டர் ஆஃப் நியூக்ளியஸ்லேயே ஒரு லைன் போகுது அப்படின்னா தட் இஸ் இம்பேக்ட் பேராமீட்டர் எப்படி மெஷர் பண்ண முடியும்? இந்த லைனுக்கும் நம்ம ஏற்கனவே வளைஞ்சிருந்த சென்டர் ஆஃப் நியூக்ளியஸில் போகக்கூடிய ஒரு லைனுக்கும் என்ன கேப் இருக்கும்? கேப்பே இல்லை. தட் இஸ் பி ஈக்குவல் டு 0வாக இருக்குது. பி இஸ் வெரி வெரி லெஸ்ஸராக இருக்குது அப்படின்னா ஆங்கிள் எவ்வளோ இருக்குது இந்த கேஸில்? டர்ன்ஸ் பேக்கு, அதாவது 180 டிகிரி ஆங்கிள் இஸ் வெரி மேக்ஸிமமாக இருக்குது, தீட்டா வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஸோ அப்போ பி வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கேஸில் ஆங்கிள் ஆஃப் டீவியேஷன் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது, தீட்டா வந்து லெஸ்ஸராக இருக்குது. இதோட ஸ்பெஷல் கேஸஸாக நம்ம எதெல்லாம் தியரியில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, இப்போ பி வந்து அதிகமாக இருக்கிற கேஸ், இந்த கேஸுக்கு பாருங்கள், பி வந்து வெரி லார்ஜாக இருக்குது அப்படின்னா தீட்டா இஸ் வெரி ஸ்மால், ஆல்மோஸ்ட் 0 டிகிரி. இந்த கேஸ்க்கு எழுதுனா எப்படி எழுதலாம்? பி இஸ் வெரி ஸ்மால், இஃப் பி இஸ் நியர் டு 0 டிகிரி தென் தீட்டா இஸ் வெரி லார்ஜ், ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ இதுதான் நமக்கு நியூமரிக்கலில் கேட்டிருக்காங்க. இம்பேக்ட் பேராமீட்டர் 0 டிகிரி இருந்தால் தீட்டா வந்து 180 டிகிரியாக இருக்கும். 180 டிகிரிங்கிற ஆன்சர். இது இல்லாமல் நம்ம செய்யணும் கால்குலேட்டிவ் மெத்தடில் அப்படின்னா பி ப்ரொபோஷனல் டு காட் தீட்டா பை 2, இதை வச்சும் நம்ம செய்யலாம். இதே ரிசல்ட் தான் வரும். ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் எனர்ஜி கொடுத்துருக்காங்க 5 மெகா எலக்ட்ரான் வோல்ட், ஸ்கேட்டர்ட் த்ரூ 180 டிகிரி பை எ ஃபிக்ஸடு யுரேனியம் நியூக்ளியஸ். எப்பயும் கோல்டு ஃபாயில் கொடுத்துருப்பாங்க, இங்கே யுரேனியம் கொடுத்துருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் இஸ் இன் த ஆர்டர் ஆஃப். இப்போ இந்த ப்ராப்ளமில் நமக்கு தேவையான டேட்டா எல்லாமே இருக்குது. ஆல்ஃபா பார்ட்டிக்கிள் எனர்ஜி கொடுத்துருக்காங்க 5 மெகா எலக்ட்ரான் வோல்ட்டு, 10⁶ எலக்ட்ரான் வோல்ட்டு. எலக்ட்ரான் வோல்ட் டு ஜூல் கன்வர்ஷன்
1.602 into 10 power minus 19 அதால் மல்டிப்ளை பண்ணால் ஜூலாக கன்வெர்ட் ஆகிறது. ஆங்கிள் வந்து தீட்டா 180 டிகிரின்னு கொடுக்குறாங்க. ஏன்னா 180 டிகிரியாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து ஒரு ஹெட் ஆன் கொலிஷனாக இருக்க முடியும். ஹெட் ஆன் கொலிஷனாக இருந்தால் மட்டும்தான் நம்ம டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சை எடுக்க முடியும். இது பேசிக் கண்டிஷன். இந்த டேட்டாவே கொடுக்காட்டி கூட தீட்டா வந்து 180 டிகிரிங்கிறது நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் R0 வேல்யூ கேட்டிருக்காங்க. அதோட எக்ஸாக்ட் வேல்யூ கேட்காம இந்த ஆர்டர் ஆஃப்னு கொடுத்துட்டு எல்லா ஆப்ஷனுமே சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. நமக்கு மீட்டரில் வரும், நம்ம சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணணும். 10 பவர் ஆர்டர் மட்டும் கால்குலேட் பண்ணால் போதும், எக்ஸாக்ட் வேல்யூ கேட்கல. ஓகே, ஹவவர் நம்ம எக்ஸாக்ட் வேல்யூ கால்குலேட் பண்ணி தான் ஆகணும். ஸோ R0க்கான ஃபார்முலா 1/4πε0 2ZE². ஆர் இந்த 2வை வந்து நான் டினாமினேட்லேயே எனர்ஜிக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கிறேன். ZE² நியூமரேட்டில் வச்சுக்கிட்டு ஆஃப் mv0² எழுதிக்கலாம். இதுதான் என்னது டினாமினேட்டில் உள்ளது கைனெட்டிக் எனர்ஜி. இது நமக்கு டைரெக்டாக இருக்குது. ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். 1/4πε0ஓட சிம்பிளிஃபைடு வேல்யூ வந்து 9 × 10⁻9 இன்ட்டு Z வேல்யூ நமக்கு யுரேனியம் கொடுத்துருக்காங்க. யுரேனியம் அப்படின்னா யுரேனியம் 92 235 இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோன்னா பேசிக்கானதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஆனால் 99% நியூமரிக்கல்லையே Z வேல்யூ கொடுத்துருவாங்க. இந்த ப்ராப்ளத்துக்கு 92 இன்ட்டு 1.602 இன்ட்டு 10⁻−19 E வேல்யூ ஹோல் ஸ்கொயர் டிவைடட் பை இந்த டோட்டல் வேல்யூ தான் நம்ம 9 × 10⁻9 எழுதியிருக்கோம். ஸோ டிவைடட் பை எனர்ஜி வேல்யூ ஆஃப் mv² டோட்டலாக நமக்கு E வேல்யூ எனர்ஜியாக இருக்குது 5 × 10⁻6 இன்ட்டு 1.602 இன்ட்டு 10⁻−19. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த ஒரு டேர்முக்கும் பவரும் கட் பண்ணிக்கலாம், மீதி எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுருக்கேன். இதோட வேல்யூ 5.3 இன்ட்டு 10⁻−14 மீட்டர்ஸ்னு வருது. ஸோ நமக்கு சென்டிமீட்டரில் ஆன்சர் இருக்கிறதுனால நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம். 5.3 இன்ட்டு சென்டிமீட்டர் கன்வெர்ட் பண்ணால் 10⁻−12 சென்டிமீட்டர் R0 டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். ஸோ 10⁻−12 சென்டிமீட்டர். ஆப்ஷன் A இஸ் கரெக்ட் ஆன்சர். இந்த ப்ராப்ளமில் எனர்ஜி அகைன் கொடுக்குறாங்க 10 மெகா எலக்ட்ரான் வோல்ட். ஹெட் ஆன் கொலிஷன்ஸ் அப்படின்னு கொடுத்து காப்பர் நியூக்ளியஸ் கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் ப்ராப்ளம் ஹெட் ஆன் கொலிஷனுங்கிற வேர்டுக்கு பதிலாக நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, 180 டிகிரின்னு ஆங்கிள் கொடுத்துருந்தாங்க. காப்பர் நியூக்ளியஸ் ஆஃப் Z வேல்யூ 29 கொடுத்துட்டாங்க. லாஸ்ட் ப்ராப்ளமில் யுரேனியம் கொடுத்துட்டாங்க, Z வேல்யூ இல்லாமல் இருந்தது. ஓகே, டிஃப்ளெக்ட் பேக் தான் வரணும், ஏன்னா இதோட கண்டிஷனே அப்படி தான் இருக்குது. அப்போ தான் நம்ம டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச் எடுக்க முடியும். அகெயின் டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச். ஓகே, கால்குலேட் பண்ணிடலாம். எனர்ஜி 10 இன்ட்டு மெகா எலக்ட்ரான் வோல்ட்டை கன்வெர்ட் பண்ணால் 10⁻6 எலக்ட்ரான் வோல்ட்டை ஜூலாக கன்வெர்ட் பண்ணால் 1.602 இன்ட்டு 10⁻−19 ஜூல்ஸ். Z வேல்யூ டைரெக்டாக இருக்குது 29. ஹெட் ஆன் கொலிஷன்னால தீட்டா 180 டிகிரி. இது வந்து ஒரு பேசிக் கண்டிஷன் தான். ஸோ R0 டிஸ்டன்ஸ் ஆஃப் க்ளோசஸ்ட் அப்ரோச்சில் 1/4πε0 இன்ட்டு ZE² பை ஆஃப் mv0². இந்த ஆஃப் mv0² வேல்யூ நமக்கு டைரெக்டாக இருக்குது. 9 × 10⁻9ங்கிறது 1/4πε0ஓட சிம்பிளிஃபைடு வேல்யூ இன்ட்டு Z வந்து 29 இன்ட்டு E வேல்யூ 1.602 இன்ட்டு 10⁻−19 த ஹோல் ஸ்கொயர். டினாமினேட்டரில் எனர்ஜி வேல்யூ மட்டும்தான் 10 × 10⁻6 இன்ட்டு 1.602 இன்ட்டு 10⁻−19. இந்த ஒரு டேர்மையும் பவரையும் கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மீதி எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணணும். ஐ ஹவ் ஆல்ரெடி calculated result, that is 8.35 into 10⁻−15 meter. ஸோ ஆன்சரை கம்பேர் பண்ணால் ஆப்ஷன் B is approximately correct. 8.4 into 10⁻−15 மீட்டர்னு வருது. ஆப்ஷன் B is correct answer.
இந்த நியூமரிக்கலில் number of alpha particles scattered through an angle n theta value for 60 டிகிரிக்கு கொடுத்துருக்காங்க. சில்வர் ஃபாயில் யூஸ் பண்ணும்போது 200 lines per minute scattered particles. when silver is replaced by copper foil சேம் திக்னஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஃபாயில் மட்டும் மாற்றுறாங்க. நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிக்கல் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதே ஆங்கிள் 60 டிகிரி. நமக்கு எதெல்லாம் காமனாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து n வந்து 60 டிகிரி காப்பருக்கு என்னங்கிறது கொஷின். இதுவே n 60 டிகிரிக்கு நமக்கு வேல்யூ கொடுத்துருக்காங்க. 200 பெர் மினிட் ஃபார் சில்வருக்கு நமக்கு வேல்யூ இருக்குது. ஓகே, நமக்கு என்ன ரிலேஷன் என்னுக்கும் எலமெண்ட்டுக்கும் அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபார்முலாவில் நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ் டிஃப்ளெக்டட் ஸ்கேட்டர்ட் n தீட்டா இஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். பெரிய லென்த்தான ஃபார்முலாவாக இருக்கும். ஆனால் ப்ரொபோஷனாலிட்டி படி நம்ம பார்த்தோம்னா z² டிவைடட் பை sin பவர் 4 தீட்டா பை 2. இது மட்டும் ஞாபகம் வச்சுருந்தாலே போதும் நமக்கு நியூமரிக்கல் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள். n ஆஃப் கேட்டிருக்கிறது வந்து காப்பருக்கு கேட்டிருக்கனால ப்ரொபோஷனல் டு ஆங்கிள் வந்து ரெண்டுமே 60 டிகிரி. அதனால் டிவிஷனில் உள்ளதை நம்ம விட்டுடலாம். இந்த நியூமரிக்கலுக்கு தேவையான ஃபார்முலாங்கிறது வந்து n தீட்டா ப்ரொபோஷனல் டு z². இதை வச்சே நம்ம பண்ணிடலாம். ஸோ காப்பருக்கு எழுதினோம்னா ZCu². இதே மாதிரி n சில்வருக்கு Ag ப்ரொபோஷனல் டு z² ஆஃப் Ag. இது நம்ம எழுதிக்கலாமா? இது பேசிக். இங்கே நம்பர் ஆஃப் பார்ட்டிகிள் ஸ்கேட்டர்ட் ஃபார் சில்வர் தான் நமக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, 200 கொடுத்துருக்காங்க. அதை நான் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரெண்டுக்குமே ரேஷியோ எடுக்கலாம். ரேஷியோ எடுத்தோம்னா NCU பை 200 ப்ரொபோஷனாலிட்டி வந்து ஈக்குவல் ஆயிரும். ZCu² பை ZAg² ஆயிரும். ஓகே, நவ் NCU equal to 200 into ZCU by ZAG the whole square நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆன்சர் எது? ஆப்ஷன் B is correct. நம்ம சால்வ் பண்ணவே போகல. நமக்கு டைரெக்டாக Z வேல்யூலாம் கொடுத்துருந்தா நம்ம சால்வ் பண்ணியிருக்கணும். தீட்டா வேல்யூ சேர்த்து கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் வச்சு சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படிலாம் எதுவுமே கொடுக்காம அதுக்கான ரிலேஷன் ஒரு ஃபார்முலா உருவாக்குற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் ப்ராப்ளம் இருக்குது. சிம்பிளாக பண்ணிடலாம். இந்த நியூமரிக்கல் ரீட் பண்ணி பாருங்கள். ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் ஆஃப் ஆல்ஃபா பார்ட்டிகல்ஸ் ஸ்கேட்டர்ட் அட் 90 டிகிரி ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஆர் 28 பெர் மினிட் நம்பர்ஸு. அண்ட் நம்பர் ஆஃப் ஸ்கேட்டர்ட் பார்ட்டிகல்ஸ் அட் அன் ஆங்கிள் 60 டிகிரி ஆங்கிள் மாற்றிட்டாங்க. அண்ட் 120 டிகிரி. ரெண்டு ப்ராப்ளம் 60 டிகிரிக்கு எவ்வளவு 120 டிகிரிக்கு எவ்வளோன்னு ரெண்டு ப்ராப்ளம் சேர்த்து நமக்கு இதில் இருக்குது. ஸோ லாஸ்ட் நியூமரிக்கல் மாதிரி காப்பர் சில்வர் அப்படின்னு எலமெண்ட்டை மாற்றல, ஒரே எலமெண்ட் வந்துச்சு, வேறு வேறு ஆங்கிளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு இதிலேருந்து என்ன தெரிஞ்சிருது, ஃபார்முலா படி நமக்கு என்ன தெரியும், n தீட்டா ப்ரொபோஷனல் டு z² பை sin பவர் 4 தீட்டா பை 2ங்கிறது தெரியும். ஆனால் இங்கே காம்பவுண்ட் எலமெண்ட் சேம்ங்கிறனால நான் இதை இன்னும் எப்படி எழுதிக்கலாம், n தீட்டா ப்ரொபோஷனல் டு 1 பை sin பவர் 4 தீட்டா பை 2. லாஸ்ட் நியூமரிக்கலில் ஜெட்டை வச்சு பண்ணோம் காமன் ஆங்கிள். இப்போ காமன் எலமெண்ட்டு ஆங்கிள் வச்சு பண்ண போகிறோம். sin பவர் 4 தீட்டா பை 2 இதை வச்சு தான் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், 60 டிகிரி 120 டிகிரி ரெண்டுக்கு கால்குலேட் பண்ணோம். ஸோ n 60 டிகிரி ப்ரொபோஷனல் டு 1 பை sin பவர் 4 60 பை 2. இது மாதிரி நான் நோன் கொடுத்த வேல்யூ என்ன அப்படின்னா 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. n 90 டிகிரி ப்ரொபோஷனல் டு 1 பை sin பவர் 4 90 பை 2. இப்போ இது ரெண்டுக்கு நம்ம ரேஷியோ எடுக்கலாம். n 60 பை n 90. n 90யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 28 நியூமரிக்கலில் கொடுத்துட்டாங்க. ஈக்குவல் டு 1 பை sin பவர் 4 60 பை 2 30
sin 30 வேல்யூ 1/2. ஸோ 1/2 ஹோல் பவர் 4 இன்ட்டு இங்கே உள்ளது வந்து ரெசிப்ரோக்கலாக மல்டிப்ளை பண்ணணும். ஸோ டினாமினேட்டரில் இருக்க sin 90/2ங்கிறது sin பவர் 4 90/2ங்கிறது வந்து இங்கே நியூமரேட்டரில் வந்துடும். அப்போ 45 டிகிரி 1/√2. ஸோ 1/√2 ஹோல் பவர் 4 டிவைடட் பை 1 இருக்கும். சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். n60 = 28 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். நெக்ஸ்ட்டு 1/2 அது ஹோல் பவர் 4. அப்போ நமக்கு என்ன வரும் 16. இது வந்து 1/√2 ஹோல் பவர் 4. ஸோ √2 × √2 2 அடுத்து ஒரு 4 ஆகும். அது டினாமினேட்டில் வந்துடும். 4 16 கட் பண்ணால் 4 டைம்ஸு இதை மல்டிப்ளை பண்ணால் 1112 per minute. இதே மாதிரி நம்ம கொடுத்துடக்கூடிய அடுத்த ஆங்கிளுக்கு பண்ணணும். n 120 டிகிரி ப்ரொபோஷனல் டு sin பவர் 4 120/2 known வேல்யூ n 90. இப்போ நான் 90 தான் யூஸ் பண்ணணும் இல்லை, n 60க்கு நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். அதை கூட திரும்ப நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரெஃபரன்ஸ் வேல்யூவில். sin பவர் 4 90/2. இப்போ ரேஷியோ எடுக்கலாம். n 120/n 90 வேல்யூ, n 90 வேல்யூ ப்ராப்ளமில் கொடுத்த வேல்யூ 28 = 1 sin 120/2ங்கிறது வந்து 60 டிகிரி, தட் இஸ் √3/2 ஹோல் பவர் 4 இன்ட்டு n 90யோட வேல்யூ வந்து இங்கே வரும்போது ரெசிப்ரோக்கலாக வருது. ஸோ நியூமரேட்டருக்கு போயிடுது. சைன் வேல்யூ 90/2 45 டிகிரி 1/√2 ஹோல் பவர் 4 டிவைடட் பை 1. இப்போ சிம்பிளிஃபை பண்ணால் n 120 = 28 இன்ட்டு √3/2 4 டைம்ஸ் பண்ணோம்னா 16/9 வருது. டிவைடட் இன்ட்டு 1/4 √2 4 டைம்ஸ் பண்ணும்போது 4 டைம்ஸு. ஸோ திரும்ப 112/9 வருது. இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 12.4 per minute. ஸோ இங்கே வந்து 112 per minute, இன்னொன்று ஆங்கிளுக்கு 120 டிகிரிக்கு 12.4 per minute. ஆப்ஷன் D is correct answer. number of alpha particles scattered at 60 டிகிரிக்கான வேல்யூ கொடுத்துருக்காங்க 5 × 10⁶. the number of alpha particles scattered at 120 டிகிரிக்கு கேட்டிருக்காங்க. இங்கே நமக்கு எலமெண்ட்டு பற்றி கொடுக்கல, எலமெண்ட்டை மாற்றலை. ஸோ சேம் எலமெண்ட்டு தான். அப்போ நம்ம டைரெக்டாக ஃபார்முலாவை எப்படி எழுதிக்கலாம், n θ ப்ரொபோஷனல் டு 1/sin பவர் 4 θ/2. நம்ம எதுக்கு கால்குலேட் பண்ணணும், 120 டிகிரிக்கு தேவை. 120 டிகிரி proportional to 1/sin power 4 120/2. அடுத்து கொடுத்துருக்கூடிய வேல்யூ வந்து 60 டிகிரிக்கு proportional to 1/sin power 4 60 degree/2. ஓகே, n 120க்கும் 60க்கும் ரேஷியோ எடுக்கலாம். எடுத்தோம்னா 1/sin 120 டிகிரி, that is 60 டிகிரி, √3/2 பவர் 4 இன்ட்டு ரெசிப்ரோக்கலாக வருது. sin 60/2ங்கிறது 30, 1/2 ஹோல் பவர் 4/1. n 120, n 60யோட வேல்யூ ப்ராப்ளம்லேயே கொடுத்துருக்காங்க 5 × 10⁶. √3/2 பண்ணும்போது 16/9 வருது. இன்ட்டு 1/2 4 டைம்ஸ் பண்ணும்போது 1/16 வருது. ஸோ 16 கட் பண்ணிக்கலாம். இதை சிம்பிளை பண்ண வேண்டியதில்லை, ஆப்ஷன்லேயே இந்த ஆப்ஷன் இருக்கனால 5/9 × 10⁶ நம்பர் ஆஃப் லைன்ஸ் ஸ்கேட்டர்டு அட் an angle 120 டிகிரி. ஸோ ஆப்ஷன் C is correct.